Dear students, good morning. இதுக்கு முன்னாடி நான் சொன்னது போல இன்னைக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபார் தி டிஆர்பி கோச்சிங். ஐ வெல்கம் ஆல் ஆஃப் யூ ஃபார் கிருஷாந்த் நம்பர் 1 டிஆர்பி கோச்சிங் சென்டர். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இதுல நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெனரல் பாலினாமியல் ஈக்குவேஷன் எடுத்துங்களேன். ஸோ பாலினாமியலினுடைய ஜெனரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ நாட் one minute. So f of x equal to a naught x power n plus a1 x power n minus 1 plus a2 x power n minus 2 plus and so on plus a n minus 1 x plus a n. Okay, so இதான் வந்து நமக்கு என்ன general form of the equation. Okay, இதுல இந்த ஃபார்ம் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். அதுக்கு ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நாம இதை பேஸ் பண்ணி தான் ஃபார்முலாஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாம் நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த ஜெனரல் ஃபார்மை நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க. ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 மீன்ஸ் இந்த பாலினாமியல் ஈக்குவல் டு 0ன்றதான் நம்மளுடைய ஒரிஜினல் எக்ஸ்பிரஷன். ஓகே, இப்போ இதையும் எப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இங்க இருக்கிற இந்த கோஎஃபிஷியன்ட் இந்த நோட்டேஷன் இருக்குல்ல ஏ நாட், ஸோ இந்த n பவர் n இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ஜெனரல் n தான் வரணும். அதே போல 1 பிளஸ் n மைனஸ் 1 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னாலும் n தான் வரும். a2 இருக்கா, ஸோ n மைனஸ் 2 இந்த 2 இதையும் ஆட் பண்ணீங்கன்னாலும் நமக்கு என்னன்னா n தான் வரும். ஸோ அதனால அதே போல இங்கேயும் இங்க பவர் 1 இருக்குன்னு மீனிங், ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது n வந்துடும். ஸோ இங்க x பவர் 0 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா n வரும். ஓகேங்களா, இதுதான். ஓகே, இப்போ என்னன்னா இது வந்து ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் தி பாலினாமியல் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு ஏ நாட்டால டிவைட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த என்டையர் ஈக்குவேஷன் ஏ நாட்டால டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பிரஷன்ஸை எழுதுங்க. அப்ப என்ன ஆகும்? ஸோ we are dividing this polynomial by a naught. Okay, so this implies x power n ன்னு கிடைக்கும். அடுத்தது a1 divided by a naught ன்னு கிடைக்கும். So x power n minus 1 plus a2 divided by a naught x power n minus 2 plus and so on plus a n minus 1 divided by a naught x plus a n divided by a naught equal to 0. இப்போ இதுதான் வந்து நமக்கு என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஃபார்ம்ல இருந்து நம்ம இன்னொரு ஒரு சிம்பிள் ஃபார்ம் ஆர் ரெடியூஸ்டு ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, சரி. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துங்க. ஓகே, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து நான் எப்படி வந்து இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷனை ஜெனரலைஸ் பண்ணி எழுதுறோன்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரட்டிக்னா என்ன? அதனுடைய பவர் வந்து 2, ஹையஸ்ட் பவர் வந்து 2ஆ இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஜெனரல் ஃபார்முலா இருக்கு. ஓகே, ஸோ வாட் இஸ் த ஜெனரல் ஃபார்முலா? ஸோ அந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஓகேங்களா, இது வந்து எப்போ இதை நம்ம யூஸ் பண்ணணும்னா அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுடைய ஜெனரல் ஃபார்ம் வந்து ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இதுதான். ஓகேங்களா, இப்போ இதை யூஸ் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு 2 ரூட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா இது வந்து 2க்குள்ள 2 சொல்யூஷன்ஸ் ஆர் 2 ரூட்ஸ். ஓகே, சொல்யூஷன் அண்ட் ரூட்ஸ் both are சேம் மீனிங். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி 2 நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இப்ப பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பின்னுக்குள்ள இங்க இருக்க பிளஸ் ரெண்டுமே இதுல இருந்து நம்ம எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதுதான் பி. ஸோ அப்ப எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து நமக்கு பின்றதுனால
இந்த ஃபார்முலாலயே ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பி, 1 மினிட். Okay, so here this is equal to, okay, so minus b. Okay, so minus b என்னும்போது நமக்கு x னுடைய coefficient. So x னுடைய coefficient என்ன 5. Okay, so plus or minus root of b square என்னும்போது 25 minus 4 வந்து ஃபார்முலால இருக்கு. a வந்து x ஸ்கொயர் னுடைய coefficient, இங்க x ஸ்கொயர் னுடைய coefficient 1 and c வந்து நமக்கு பாத்தீங்கன்னா 6. So அதனால இது வந்து 6 whole divided by 2 into வந்து 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி இருக்கிற ஈக்குவேஷனுக்கான ஒரு சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம டிஃப்ரெண்டா நோட் பண்ணிக்கணும். இது வந்து நமக்கு ஜெனரல் ஈக்குவேஷனுடைய ஃபார்ம். இதனுடைய சொல்யூஷன் பார்க்கும்போது நமக்கு இதுதான் வந்து சொல்யூஷன். ஓகே ஓகே. இப்போ இது வந்து நம்ம இதனுடைய நம்ம ஈக்குவேஷனுடைய சொல்யூஷனை எழுதுறோம். ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு -5 பிளஸ் ஆர் மைனஸ் இது 25 25 மைனஸ் 24 கிடைக்கும். ஸோ 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 வந்து அகைன் 1 டிவைடட் பை 2 இன்டு ஏ, சாரி 2 இன்டு 1 2 தான். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து நமக்கு என்னன்னா 2 ரூட்ஸ் எப்படி எழுதணும்னு பாருங்க. -5 பிளஸ் 1 டிவைடட் பை 2 1 அண்ட் -5 -1 டிவைடட் பை 2. ஏன்னா இங்க பிளஸ் ஆர் மைனஸ் யூஸ் பண்றோம்ல, ஒரு டைம் பிளஸ் யூஸ் பண்ணிக்கணும், ஒரு டைம் மைனஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுவாங்க. ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இது x பிளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். x ஈக்குவல் டு -2 அண்ட் x ஈக்குவல் டு -3 தான் நமக்கு ரூட் வரும். ஸோ அதேதான். பட் அது வந்து என்னன்னா எக்ஸாக்டா ஃபேக்டரைஸ் பண்ணும்போது அது ரிசல்ட் கிடைக்கும். பட் இங்க வந்து இது வந்து ஜெனரல் ஃபார்முலா. ஃபேக்டரைஸ் பண்ண முடியாததுக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா நமக்கு சொல்யூஷன்ஸ் கிடைச்சிடும். ஓகே, ஸோ இங்க வந்து என்னன்னா -5 பிளஸ் 1 டிவைடட் பை 2 போது -4 பை 2 அண்ட் இங்க -5 -1 பை 2 போது -6 பை 2. அப்போ இது நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா -2 அண்ட் -3. ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் போது அதனோட டிகிரி 2. ஸோ அதனால டிகிரி 2ன்றதுனால 2 ரூட்ஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு -2 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு -3. இது ரெண்டுமே வந்து நமக்கு 2 ரூட்ஸ் ஆஃப் தி given ஈக்குவேஷன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் ஐடியா என்னன்னா, இப்போ ரூட்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்? ரூட்ஸ் ஆர் சொல்யூஷன் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் தான். இதை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து அந்த சொல்யூஷன் ஆர் ரூட்ஸ்ன்றதுக்கான மீனிங். இப்போ -2 இங்க சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஸோ -2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா +4, இங்க -2 இன்டு 5 -10. ஸோ +4 +6 10, இது -10 0 ஆகுதா? அப்போ இது வந்து ரூட்ன்றது கரெக்ட்னு மீனிங். ஓகே, அதே போல -3 இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கனாலும் -3 ஸ்கொயர் பண்ணும்போது +9, ஒரு 6 15, இங்க ஒரு -3 போட்டீங்கன்னா 5 இன்டு -3 -15. ஸோ +15 -15 0. ஸோ இதுதான் வந்து ரூட்னா என்ன மீனிங் ஆர் சொல்யூஷன் என்ன மீனிங்னா அதை அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா நமக்கு அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அந்த வேல்யூஸ். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், நீங்க என்ன அப்சர்வ் பண்ணணும்னா அதனுடைய டிகிரி என்ன இருக்கோ அத்தனை ரூட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து கியூபிக் ஈக்குவேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ கியூபிக் ஈக்குவேஷன் சொல்லும் போது ஓகே நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒன் மினிட்.
இது பேஜ் ஆட் பண்ணணும், ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ 1 minute அந்த பேஜை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, சாரி. ஆக்சுவலா அந்த பேஜ் ஆட் பண்ற ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணி விட்டுருக்கேன் இப்போதான். இப்போ ஓகே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ கியூபிக் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் நானாவே உங்களுக்கு ஃபார்ம் பண்றேன். ஓகே, ஸோ கியூபிக் போது அதனுடைய பவர் வந்து நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இதுவா 3ல இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ எக்ஸ் கியூப், ஓகே, பிளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிஎக்ஸ் பிளஸ் டி ஈக்குவல் டு 0. இதெல்லாம் வந்து நமக்கு என்னன்னா பாலினாமியல் ஈக்குவேஷன். பட் இதை வந்து நம்ம கியூபிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த கியூபிக் ஈக்குவேஷனுக்கு பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து நமக்கு 3 ரூட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ ஏன்னா இது டிகிரி என்ன ஹையஸ்ட் டிகிரி இருக்கோ அத்தனை ரூட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கேன், ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. இது வந்து நமக்கு என்னன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, இதை வந்து நான் என்ன செய்யறேன்னா ஒரு இதே பாருங்க கியூபிக் ஈக்குவேஷன் நான் எழுதுறேன். ஓகே, எக்ஸ் கியூப் பிளஸ் 5x² பிளஸ் 6x பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அதுதான் நான் இங்க எழுதுறேன். ஓகே, ஸோ எக்ஸ் கியூப் பிளஸ் 6x² பிளஸ் 11x பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ இது வந்து நமக்கு என்னன்னா கியூபிக் ஈக்குவேஷன். கியூபிக் ஈக்குவேஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம், அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த சிந்தட்டிக் டிவிஷன்ன்ற ஒரு ஐடியாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ சிந்தட்டிக் டிவிஷன்னா என்ன, ஸோ இதை நம்ம இந்த மாதிரி இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் ஹையஸ்ட் டிகிரில இருந்து எழுதணும். ஸோ எக்ஸ் கியூப்னுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 அண்ட் எக்ஸ் ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன் வந்து பிளஸ் எக்ஸ், எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன் 11 அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 6. ஓகே, நெக்ஸ்ட் இங்க எந்த டேர்மை சப்ஸ்டிடியூட் பண்ண, அதாவது ரூட்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நான் ரூட்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணா இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதா ரூட்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன். ஸோ அப்ப என்ன செய்யறோம்னா இங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேல்யூஸை மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ்ல அப்படியே ஆல்டர்னேட்டிவா நாமளா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பிளஸ் ஒன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணி பாக்குறேன். பிளஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுனா 1 கியூப் பிளஸ் 6 1 ஸ்கொயர் அப்ப 6 அடுத்து 11 பிளஸ் 6. இப்போ இது வந்து நாட் ஈக்குவல் டு 0, அதாவது 0 வந்தாதான் அது ரூட். ஸோ அதனால இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1 போது இது நாட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, அப்ப இதை விட்டுறணும். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு -1 போடணும். எக்ஸ் ஈக்குவல் -1 போடும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா -1 கியூப் வந்து -1, அடுத்தது 6 டைம்ஸ் -1 ஸ்கொயர் வந்து +1 ஆயிடும். அடுத்து -11, ஏன்னா இங்க எக்ஸுக்கு -1, ஸோ -11 அடுத்து +6. இப்ப பாருங்க இது 0 ஆகுதா, அப்போ ஒரு -1ன்றது இதுக்கு ஒரு ரூட் ஆர் சொல்யூஷன். அதனால அந்த -1 இங்க யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து இங்க யூஸ்வலாவே இங்க 0 தான், இதை ஆட் பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -1 இதை ஆட் பண்ணணும், +1 இதை மல்டிப்ளை பண்ணணும், -1 இதை ஆட் பண்ணணும், அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணணும்.
இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல கண்டிப்பா 0 வரும். ஓகே, அப்படி வந்தாதான் அது ரூட். அப்ப என்ன இதுக்கு மீனிங்னா, இந்த எக்ஸ் ஈக்குவல் டு இங்க ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம்ல, இது வந்து ஒன் ஆஃப் தி ரூட். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1 வந்து நமக்கு என்னன்னா ஒரு ரூட். ஓகேங்களா? இப்போ ஒரு ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ரிமைனிங் ஏன்னா இது கியூபிக் ஈக்குவேஷன்ன்றது 3 ரூட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப ரிமைனிங் 2 ரூட்ஸ் கிடைக்கும். அந்த 2 ரூட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா இருந்தா தான் 2 ரூட்ஸ். அப்ப இதை யூஸ் பண்ணி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நாம ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர், அதாவது இதை கோஎஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணணும். அதாவது 1 எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது 5 எக்ஸ் பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. இப்ப பாருங்க, இது ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதுதான் இதுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ணோம். இங்க இருக்கிற ஈக்குவேஷனே தான் கிடைக்குது. இதுக்கு வந்து ரூட் என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு -2 அண்ட் -3. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ தேர்ஃபோர் இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்னன்னா -2 அண்ட் -3 கிடைக்கும். இப்ப பாருங்க, டோட்டலா நமக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கு? 3 ரூட்ஸ் இருக்கா? அதாவது -1 ஒரு ரூட். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு 2 ரூட்ஸ். அப்போ டோட்டலா 3 ரூட்ஸ். அப்போ கியூபிக் ஈக்குவேஷன்னா அதுக்கு 3 ரூட்ஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. சிமிலர்லி இப்போ இதை ஜெனரலைசேஷன் நான் பண்றேன். ஓகேவா? சோ இன் ஜெனரல் நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, இன் ஜெனரல் நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாலினாமியல் எடுத்தோம்ல. சோ அது என்ன பாலினாமியல்? எக்ஸ் பவர் என் பிளஸ் a1 டிவைடட் பை a0 எக்ஸ் பவர் n மைனஸ் 1 பிளஸ் a2 டிவைடட் பை a0 எக்ஸ் பவர் n மைனஸ் 2 பிளஸ் அண்ட் so on பிளஸ் an மைனஸ் 1 டிவைடட் பை a0 எக்ஸ் பிளஸ் an டிவைடட் பை a0 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து நம்ம ரெடியூஸ் ஃபார்ம்ல இருக்கிற ஈக்குவேஷன். இப்ப பாருங்க, இந்த ஈக்குவேஷனுடைய ஹையஸ்ட் டிகிரி என்ன? n. அப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு எத்தனை ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்? ஏன்னா குவாட்ரட்டிக்னா டிகிரி 2, அதுக்கு 2 ஈக்குவேஷன் 2 சொல்யூஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சு. கியூபிக் ஈக்குவேஷன்னா 3 பவர் 3 ஆர் டிகிரி 3. ஸோ அதனால அதுக்கு 3 ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சு. இப்போ இங்க வந்து என்ன இருக்கு? n, அதாவது ஹையஸ்ட் டிகிரி n. அப்போ இதுக்கு வந்து n ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ திஸ் ஈக்குவேஷன் ஹேஸ் n ரூட்ஸ். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன். இது வந்து ஜென்ரலா. ஓகே, இது 4 இருந்ததுன்னா ஹையஸ்ட் டிகிரி 4னா 4 ரூட்ஸ், 5னா 5 ரூட்ஸ், 6னா 6 ரூட்ஸ். ஓகே, ரூட்ஸ்னா என்ன? அதெல்லாம் கொண்டு வந்து ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா அது வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும், அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே ஓகே, இதுதான் வந்து நீங்க பேசிக்கா தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்னன்னா, இங்க நான் எடுத்துக்கின இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிம்பிளா இன்டிஜர்ல ரூட் கிடைக்கிற மாதிரி எடுத்திருக்கிறதுனால இந்த சிந்தட்டிக் டிவிஷனோ இல்ல அந்த ஃபார்முலாவோ யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஆனா எல்லா ஈக்குவேஷனுக்கும் இந்த மாதிரி இன்டிஜர் ரூட்ஸ் தான் கிடைக்கணும் அவசியம் இல்லை. சம் அதர் ரூட்ஸும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ அதெல்லாம் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ன்றதுதான் இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ அந்த மாதிரி ஜென்ரலான ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்றதுக்கு தான் நாம ஒரு நியூ கான்செப்ட்ஸ், அதாவது எப்படின்னா ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷனுக்கும் அதனுடைய ரூட்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஸ். ஓகேவா? அதாவது இந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன். இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்ன? எக்ஸ் பவர் n உடைய கோஎஃபிஷியன்ட் 1, பட் எக்ஸ் பவர் n மைனஸ் 1 உடைய கோஎஃபிஷியன்ட் a1 டிவைடட் பை n. இது இருக்கா? இதுக்கும் அண்ட் அந்த ரூட்ஸ் கிடைச்சு இருக்குல்ல, அதுக்கும் உள்ள ரிலேஷன்ஸை டெரிவ் பண்ணணும். இந்த கான்செப்டை தான் நீங்க நல்லா கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடு போயிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன செஞ்சிருக்கேன்? இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6 ஈக்குவல் டு 0 என்ற ஈக்குவேஷனை நான் எடுத்தேன். அண்ட் இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு வர ரூட்ஸ் வந்து -2 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு -3. இப்படி 2 ரூட் கிடைச்சது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுல இருந்து இப்போ ஈக்குவேஷன் கொடுத்திருந்து அதுல இருந்து ரூட்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போ ரூட்ஸ் இருந்து அந்த ஈக்குவேஷனை நம்மளால ஃபார்ம் பண்ண முடியுமா? அதுதான் இப்போ மெயின் திங். ஓகேங்களா? இப்போ இத பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இதுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ், அதாவது இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு இதுக்கு உள்ள ரிலேஷன் இங்க எப்படி ஸ்டார்ட் ஆகுனா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஓகே சம் ஆஃப் தி ரூட்ஸ். இந்த சம் ஆஃப் தி ரூட்ஸ் இங்க இருக்குல்ல, இந்த ரெண்டும் இதை வந்து நான் என்ன செய்யறேன்னா, இதை வந்து ஆல்பா 1, ஓகேங்களா, ஆல்பா 1 இஸ் ஈக்குவல் டு -2
அண்ட் ஆல்பா 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீன்னு எடுத்துக்கிறேன். அதாவது எக்ஸ்ன்றதுக்கு இப்போ அனதர் நொட்டேஷன்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது ஆல்பா ஒன்ன்றது ஃபர்ஸ்ட் ரூட், ஆல்பா டூன்றது செகண்ட் ரூட். ஓகே, இந்த டூ ரூட்ஸ். இப்போ இங்க வந்து நான் என்ன செய்யறேன்னா ஆல்பா ஒன் பிளஸ் ஆல்பா டூ போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ். அதுக்கடுத்து வந்து ப்ராடக்ட் ஆஃப் திஸ் ஆல்பா ஒன் இன்ட்டு ஆல்பா டூ போடுறேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இது வந்து ரூட் இருந்ததுன்னா அதுல இருந்து ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு ஐடியா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன, ரெண்டு ரூட் இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து சம் ஆஃப் தி ரூட்ஸ். ஓகேங்களா? இது ரெண்டே ரெண்டு ரூட், சம் ஆஃப் தி ரூட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ரூட்னுடைய மல்டிபிளிகேஷன். இதை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப், இது ஆல்டர்னேட்டிவா மைனஸ் போட்டா அடுத்து பிளஸ். திரும்ப சப்போஸ் தேர்ட் ரூட் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா எழுதுவோம். அப்போ நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இப்போ ஆல்பா ஒன் வந்து என்ன, மைனஸ் டூ, இது வந்து மைனஸ் த்ரீ இன்டு எக்ஸ், இங்க மைனஸ் டூ இன்டு மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், இது மைனஸ் ஃபைவ், ஸோ பிளஸ் ஃபைவ் எக்ஸ், அடுத்து மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேங்களா? இப்போ என்னன்னா ஈக்குவேஷன் கொடுத்திருந்தா அதுல இருந்து ரூட் ஃபைண்ட் அவுட் பண்றோம், ரூட் கொடுத்திருந்தாங்கன்னா அதுல இருந்து ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஐடியா இதுதான். ஓகேங்களா? அப்போ இது வந்து ரெண்டு ரூட்டா இருக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். சப்போஸ் த்ரீ ரூட்ஸா இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ ரூட்ஸுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ, அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ. இதை ஏற்கனவே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த்ரீ ரூட்ஸ் இருக்கிறதுனால கியூபிக்ல ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ் கியூப். அடுத்தது மைனஸ் போட்டுக்கணும், சம் ஆஃப் தி ரூட்ஸ், சம் ஆஃப் தி ரூட்ஸ். தட் மீன்ஸ் அதுக்கு முன்னாடி இதனுடைய நோட்டேஷன்ஸ் வந்து இது ஆல்பா ஒன்னு எடுத்துக்கோங்க, இது ஆல்பா டூ செகண்ட் ரூட், இது வந்து ஆல்பா த்ரீ வந்து தேர்ட் ரூட். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து என்னன்னா சம் ஆஃப் தி ரூட்ஸ், சம் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து என்னன்னா ஆல்பா ஒன் பிளஸ் ஆல்பா டூ பிளஸ் ஆல்பா த்ரீ. ஓகேங்களா? இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா இது ஆர்டர் அப்படியே குறைச்சிட்டு வரும். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு ரூட் இருந்ததுனால ஒரு தடவை சம் பண்ணோம், ஒரு தடவை மல்டிபிள் பண்ணிட்டோம். ஆனா த்ரீ ரூட்ஸ் வரும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிங்கிளா இருக்கா, இங்கேயும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிங்கிளா ஆட் பண்ணிட்டோம். அடுத்து ப்ராடக்ட் ரெண்டு ரெண்டா வரும். அதே போலதான் இங்கேயும் ஃபர்ஸ்ட் சிங்கிளா ஆட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு டேர்ம்ஸா மல்டிபிளை பண்ணி ஆட் பண்றது. அதுதான் வந்து இப்போ இதுல இருந்து இதை ஜெனரலைஸ் பண்ற அந்த ஐடியாவை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பிளஸ் போட்டோம், இப்போ என்னன்னா சிங்கிள் சிங்கிளா போட்டோம், அடுத்தது டபுள் டபுளா ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ அப்போ என்னன்னா ஆல்பா ஒன் ஆல்பா டூ பிளஸ் ஆல்பா டூ ஆல்பா த்ரீ பிளஸ் ஆல்பா த்ரீ ஆல்பா ஒன் இப்படி போட்டுக்கணும். ஓகேங்களா? டபுள் டபுளா. அடுத்தது எக்ஸ். அதுக்கு அடுத்து நான் என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் மைனஸ், அடுத்து பிளஸ், அதுக்கு அடுத்து திரும்ப மைனஸ், டபுள் டபுளா போட்டோம், அடுத்தது ட்ரிபிளா போடணும். ட்ரிபிள்ன்றது ஒரே ஒரு செட்டு தான். அப்ப என்ன, ஆல்பா ஒன் ஆல்பா டூ ஆல்பா த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. புரியுதா? ஸோ இங்க ரெண்டே ரெண்டு இருக்கிறதுனால சிங்கிள், அதுக்கப்புறம் டபுள், டபுள்னா ரெண்டே ரெண்டு, அதோட ஸ்டாப் பண்ணி. அதே ட்ரிபிள், அதாவது த்ரீ ரூட்ஸ் இருந்ததுன்னா சிங்கிள், அதுக்கப்புறம் டபுளா மல்டிபிள் பண்ணி ஆல் பாசிபிளையும் இங்க கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டி. ஓகேங்களா? அடுத்தது இங்க மூணு, அதாவது டபுளுக்கு அடுத்து ட்ரிபிள், அந்த ட்ரிபிள் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா இங்க வேற காம்பினேஷனே வராது. ஸோ அதனால ஓகேங்களா? இப்போ இங்க எத்தனை காம்பினேஷன் இருக்கும் அப்படின்றதுக்கும் ஃபார்முலா இருக்கு. அதாவது என்சிஆர் ஃபார்முலா. இது வந்து என்னன்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். இது வந்து அந்த காம்பினேஷன், எத்தனை காம்பினேஷன் இருக்கு, த்ரீ ரூட்ஸ், என்னன்றது த்ரீ ரூட்ஸ்ல ரெண்டு ரெண்டா நம்ம எடுக்கும்போது இந்த காம்பினேஷன். அப்ப என்ன, த்ரீ காம்பினேஷன்ஸ் வரும். இங்க போட்டு பாருங்க, த்ரீல ரெண்டு ரெண்டா நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்றதான் இது. அப்ப என்ன வரும்னா த்ரீ ஃபேக்டோரியல் டிவைடட் பை டூ ஃபேக்டோரியல் இன்ட்டு த்ரீ மைனஸ் டூ, அப்போ ஒன் ஃபேக்டோரியல் வருமா? இப்போ த்ரீ ஃபேக்டர் டூ ஃபேக்டோரியல் அடிச்சுன்னா த்ரீ, ஸோ த்ரீ டேர்ம்ஸ் தான் இருக்கும், ஒன் டூ த்ரீ டேர்ம்ஸ். அதுக்கும் ஃபார்முலா இருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்க வந்து என்னன்னா த்ரீய ஒவ்வொரு டேர்மா எத்தனை காம்பினேஷன் பாத்தீங்கன்னா இங்க த்ரீ ஒன் போடுங்க. த்ரீ ஃபேக்டோரியல், இது வந்து ஒன் ஃபேக்டோரியல், இங்க என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் பாத்தீங்கன்னா அதுவும் த்ரீ டேர்ம்ஸ் தான், ஒன் டூ த்ரீ டேர்ம்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க எத்தனை டேர்ம் இருக்குன்றதையும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான். இப்போ இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் இங்க த்ரீ ரூட்ஸுமே ஆட் பண்ணீங்கன்னா இது மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ, ஸோ மைனஸ் சிக்ஸ், ஆல்ரெடி ஒரு மைனஸ், அதனால
இல்லைன்னா ஒரு டைம் எழுதுங்க -6x². அடுத்தது இதையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா +2, அதுக்கப்புறம் 6, அடுத்து 1 3 1 3, ஓகேங்களா? அது எக்ஸ் மைனஸ் 3மே வந்துட்டு 6 1 6, ஸோ அதனால -6, ஓகேங்களா? திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா x³ + 6x², அடுத்தது 8 3 11x +6 ஈக்குவல் டு 0. பாருங்க, இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்கா? அதாவது ரூட்ல இருந்து நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றேன். இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். இங்க பாருங்களேன், இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிற இந்த ஈக்குவேஷன். இதனுடைய ரூட்ஸ் தான் -1 -2 -3. இப்போ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம டெரிவ் பண்ணிருக்கோம். இது தெரிஞ்சு இதுல இருந்து, ஓகேங்களா? சோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ரூட் கொடுத்திருந்தாங்கனாலும் நம்ம ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுவே 4 ரூட்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், α1 α2 α3 α4. இப்போ அதனுடைய ஜெனரல் ஃபார்ம் என்னவா இருக்கும்? 4 ரூட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் α1 α2 α3 α4 4 ரூட்ஸ் இருக்கு. இப்போ என்னன்னா 4th டிகிரி, அதாவது பைகுவாட்ரடிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். குவாட்ரடிக்னா டிகிரி 2, பைகுவாட்ரடிக்னா டிகிரி 4. ஸோ அது எப்படி ஃபார்ம் பண்றோம் பாருங்க, x⁴ மைனஸ் ஆல்டர்னேட்டிவா சம் ஆஃப் தி ரூட்ஸ் போது α1 α2 α3 + α4, சரிங்களா? நெக்ஸ்ட் x³, ஓகே, இது மைனஸ் பட்டாச்சு. அடுத்து பிளஸ், அடுத்தது சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஆல் பாசிபிள் ரூட்ஸ் ஆஃப் ஆல் பாசிபிள் 2 ரூட்ஸ், ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா, இங்க ஆல் பாசிபிள் 2 ரூட்ஸ் எப்படி நான் எழுதுறேன் பாருங்க. α1ஐயும் α2 மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஒரு பாசிபிலிட்டிஸ், ஏன்னா அடுத்து 2 தான் வரணும். அடுத்து α1 α3, அடுத்து α1 α4, ஓகேங்களா? அடுத்தது இந்த 1 இதோட எல்லாத்தோட காம்பினேஷன் எடுத்துட்டோம். அடுத்து α1 α2, சரி α2 α4, சரி α3. அடுத்து அப்படியே இந்த லைனை எடுத்துங்க, இந்த 2 காம்பினேஷன் திரும்ப இது, ஓகேங்களா? பிளஸ் α2 α4, அடுத்தது α3 α4, ஓகேங்களா? இதுதான் என்னன்னா x². இப்போ இதுல எல்லா காம்பினேஷன் வந்துடுச்சா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வருது அப்படின்னா, அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், 4 டேர்ம்ஸ்ல நம்ம 2 எத்தனை காம்பினேஷன் எடுக்கலாம்ன்றதான் இந்த ஃபார்முலா 4C2. ஸோ 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் 4 மைனஸ் 2 ஃபேக்டோரியல், ஓகேங்களா? அப்போ 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்டூ 2 ஃபேக்டோரியல். அப்போ 4 ஃபேக்டோரியல் நம்ம எப்படி எழுதலாம்? 4 into 3 into 2 into 1 divided by 1 into 2 into 1 into 2. இந்த 2 2s are 4. So 4 can 3 and 6. So 6 terms இருக்கு. 1 2 3 4 5 6 terms இருக்கு. அப்ப எல்லா காம்பினேஷன் வந்துச்சு. அப்ப நம்ம கரெக்டா எழுதிருக்கணும் மீனிங். அடுத்து மைனஸ், ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் 3, ஓகேங்களா? இப்போ 3 ஃபர்ஸ்ட் 1 1 எழுதணும், அடுத்து 2 2 மல்டிப்ளை, அடுத்து 3 3 எழுதணும். அப்போ இங்க என்னன்னா α1 α2 α3, இது 3. அதுக்கடுத்து α1, அடுத்தது பிளஸ் α1 α2 வச்சுக்கிட்டு α4ஓட இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு இதை எழுதி, ஓகேங்களா? இது அடுத்தது வேற என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளஸ் இப்போ α1 விட்டுட்டு α2 α3 α4 எடுத்துங்க, ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் 3, அடுத்தது இதை விட்டுட்டு இதை எடுத்துக்கிட்டோம் 4, அதுக்கப்புறம் இதை விட்டுட்டு இது ரெண்டும் இது, அடுத்து α1 α2 α3 ஆல்ரெடி இருக்கு, அவ்வளவுதான், ஓகேங்களா? அடுத்தது இன்னும் என்ன இருக்கு? α3 α4 இன்ட்டு α1 இருக்கா? அது இருக்காது, ஓகேங்களா? இதுதான். இப்போ என்னன்னா இதுல 4 டேர்ம். இப்போ இது 4 டேர்ம்னா எல்லாமே வந்துடுச்சா அப்படின்றதுல 4ல 3 3 நம்ம சூஸ் பண்ணணும்னு மீன். அப்போ 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 மைனஸ் 3னா 1 ஃபேக்டோரியல். இப்போ இங்க என்னன்னா 4 டேர்ம்ஸ் வரும், ஏன்னா இது 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் 3 3 4 டேர்ம்ஸ் 1 2 3 4 டேர்ம்ஸ், ஓகேங்களா? இது மைனஸ் பிளஸ் மைனஸ், அதுக்கப்புறம் திரும்ப பிளஸ். இப்போ 4மே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ α1 α2 α3 α4 ஈக்குவல் டு 0. இதுதான் என்னன்னா 4 ரூட்ஸ் இருந்ததுன்னா அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்றதுக்கான ஐடியா, ஓகே?
இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகேங்களா, புரியுதா? சோ அப்போ ஒரு ரூட்ஸ் தெரிஞ்சதுன்னா அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணலாம். ஈக்குவேஷன் இருந்ததுன்னா அந்த ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்னென்ன ஐடியாஸ் பண்ணணும்ன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. சோ இப்போ வந்து இது ஃபோர்த் வேல்யூ. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே டிகிரி எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து சம் ஆஃப் தி ரூட்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் சம் ஆஃப் தி ஆல் பாசிபிள் ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ். அதுக்கப்புறம் சம் ஆஃப் ஆல் ப்ராடக்ட் ஆஃப் பாசிபிள் த்ரீ ரூட்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஃபோர் சம் ஆஃப் ஆல் பாசிபிள் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர் ரூட்ஸ் வரும். அதுக்கப்புறம் இதே 5 6 டிகிரி பண்ணா அதுக்கப்புறம் சம் ஆஃப் ஆல் ப்ராடக்ட் ஆஃப் ஃபிஃப்த் 5 ரூட்ஸ்னு வரும். ஸோ அதேதான், இதுதான் அப்போ ஜெனரல் ஃபார்ம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுக்கும் இந்த மாதிரி நம்ம எழுதுறோம்ல, இதுக்கும் நம்ம ஒரிஜினல் ஈக்குவேஷன் நம்ம எடுத்தோம்ல, ஒரிஜினல் ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் பவர் என். ஓகேங்களா? பிளஸ் இது வந்து a1 டிவைடட் பை a0 எக்ஸ் பவர் n மைனஸ் 1 பிளஸ் a2 டிவைடட் பை a0 எக்ஸ் பவர் n மைனஸ் 2 பிளஸ் and so on பிளஸ் a n minus 1 divided by a naught x plus a n divided by a naught equal to 0. இதுதான் வந்து ஒரு ஜெனரல் லென்த். அப்போ இது மாதிரி இருக்கும்போது இப்ப இது வந்து என்னவா இருக்கும்? இது நம்ம ஆல்டர்னேட்டிவா மைனஸ் பிளஸ் யூஸ் பண்ணணும். அப்போ இங்க இருக்கிற இந்த கோஎஃபிஷியன்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சம் ஆஃப் தி ரூட்ஸ். ஆனா ஒரு மைனஸ் ஆடா இருக்கு, ஏன்னா இங்க ஆல்டர்னேட்டிவா மைனஸ் பிளஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ இதுக்கும் நம்ம இந்த ஜெனரலா எழுதுறதுக்கும் உள்ள ரிலேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ரிலேஷன்ஸை எழுதுறதுலதான் உங்களுடைய நாலேஜே இருக்கு. இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்னுடைய ஐடியாவே இந்த ரிலேஷன்ஸ்ல தான் இருக்கு. ஓகே. ஸோ ரிலேஷன் பிட்வீன் கோஎஃபிஷியன்ட் அண்ட் ரூட்ஸ், இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே. ரிலேஷன்ஸ் பிட்வீன் கோஎஃப் அண்ட் ரூட்ஸ் ரூட்ஸ். ஓகே. ஸோ இதுல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இதுல இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ஈஸி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சம் ஆஃப் ஆல்பா 1. இது வந்து சம் ஆஃப் ஆல்பா 1 அப்படின்றது என்னன்னா எத்தனை ரூட்ஸ் இருக்கோ அதை தனித்தனியா ஆட் பண்றது, அதுதான் சம் ஆஃப் ஆல்பா 1. இந்த ஆல்பா 1 வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, நம்ம ஆல்டர்னேட்டிவா இங்க மைனஸ் பிளஸ் யூஸ் பண்ணோமா ஃபர்ஸ்ட் டேர்முக்கு மைனஸ் வரும், இது வந்து மைனஸ் வரும். அதனால இந்த மைனஸ் 1 பவர் 1. ஓகேங்களா? இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? a1 டிவைடட் பை a0 ஈக்குவல். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றேன், அவ்வளவுதான். இதையும் கம்பேர் பண்றேன். சோ இந்த இதுதான் நம்ம சம்மேஷன் ஆஃப் ஆல்பா 1. சம்மேஷன் ஆஃப் ஆல்பா 1னா ஒவ்வொரு ரூட்டா எத்தனை ரூட் இருக்கு அதை ஆட் பண்றோம். அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த அடுத்த டேர்ம் இருக்குல்ல அதுக்கு ஈக்குவலா இருக்கும். அண்ட் இந்த மைனஸ் பிளஸ் ஆல்டர்னேட்டிவா வர்றதுனால இந்த மைனஸ் போட்டுக்கும். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் அப்சர்வேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் ஆல்பா 1 ஆல்பா 2. இது வந்து ஜஸ்ட் ஆல்பா 1 ஆல்பா 2 மட்டும் கிடையாது, இந்த ஆல் சம் ஆஃப் ஆல் ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ். டூ ரூட்ஸை சம் பண்றோம்னு மீனிங் இருக்கு. இந்த நொட்டேஷனை ரீட் பண்றது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ இது வந்து எதுக்கு அடுத்து ஆல்டர்னேட்டிவா நமக்கு என்ன பிளஸ் தானே இருக்கு, அதனால மைனஸ் 1 பவர் 2 பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா பிளஸ் ஆயிடும். ஓகேங்களா? இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அடுத்த டேர்ம். ஓகேவா? a2 டிவைடட் பை a0 ஈக்குவலா. ஓகேங்களா? இது அடுத்தது தேர்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, சம்மேஷன் ஆஃப் ஆல்பா 1 ஆல்பா 2 ஆல்பா 3. இது வந்து என்னன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ ரூட்ஸ். இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா அடுத்த டேர்ம் மைனஸ் 1 பவர் 3. ஏன்னா ஆல்டர்னேட்டிவா பிளஸ் மைனஸ் வருமா, மைனஸ் பிளஸ் அடுத்தது மைனஸ். இது வந்து என்ன a3 டிவைடட் பை a0 ஈக்குவலா இருக்கும். இங்க எத்தனை ரூட்ஸ் இருக்கோ அதுதான் இந்த a3. அப்போ அது டினாமினேட்டர்ல a0, ஏன்னா நம்ம a0ஆல எல்லாத்தையும் டிவைட் பண்றோம் அப்படின்னு மீனிங். ஓகே. இது வந்து சிங்கிள் டேர்ம் கிடையாது, இது வந்து த்ரீ ரூட்ஸா நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றதுக்கான எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இதுதான் அந்த ரிலேஷன் பிட்வீன் கோஎஃபிஷியன்ட் அண்ட் ரூட்ஸ்னு மீனிங். ஓகேங்களா? ஸோ சம்மேஷன் ஆல்பா 1 ஆல்பா 2 ஆல்பா 3 ஆல்பா 4 எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா மைனஸ் 1 பவர் 4 a4 டிவைடட் பை a0. ஓகேங்களா? இதுதான் இந்த ஃபார்முலாவும் ஈஸி தான், ஏன்னா இங்க நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும் அதை நோட்டேஷனா மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன்ல நம்ம எழுதிருக்கோம். ஓகேங்களா? இந்த ரிலேஷனை பேஸ் பண்ணி தான் நாம எல்லா ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம். ஓகேங்களா?
இதுல எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஈக்குவேஷனுடைய ஒரு ரூட் கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இருக்கு, ஒரு ரூட் கொடுத்துறாங்க, ரிமைனிங் ரூட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். நீங்க அந்த சிந்தட்டிக் டிவிஷன் அது இதெல்லாம் இண்டிஜர் ரூட்டா இருந்தா தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து அப்ளிகபிள். ஓகேங்களா? இண்டிஜர் ரூட். அதே ரேஷனல் இரேஷனல்ல எந்த வேல்யூஸ்னே தெரியாத பட்சத்துல நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு பதிலா இந்த ரிலேஷன் பிட்வீன் கோஎஃபிஷியன்ட் அண்ட் ரூட்ஸ், இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து நீங்க அந்த ரிமைனிங் டூ ரூட்ஸ் ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுதான் இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷனுடைய ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணீங்கன்னாவே இதுக்கப்புறம் ப்ராப்ளம் எல்லாம் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஐடியாஸ் நான் வந்து முன்னாடியே கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த ஐடியாவை தான் யூஸ் பண்ணி தான் நம்ம ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஐடியா பாத்தீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். நான் வந்து புதுசா சொல்ற மாதிரி எல்லாம் இல்லை. இந்த ஐடியாஸ்ன்றது என்னன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸ் தான். பட் ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு நம்ம போவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஐடியா. ஓகே. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. எப்பவுமே ஒரு ஈக்குவேஷனுக்கு ஆல்பா பிளஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சரிங்களா? ஆல்பா பிளஸ் ஐ பீட்டா, அதாவது காம்ப்ளெக்ஸ். இது வந்து காம்ப்ளெக்ஸ் ரூல். ஆல்பா பிளஸ் ஐ பீட்டான்றது என்னன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். ஓகே. சப்போஸ் ஆல்பா பிளஸ் ஐ பீட்டா இஸ் a root of an equation. ஓகே. ஏதாவது ஒரு ஈக்குவேஷனுக்கு ஆல்பா பிளஸ் ஐ பீட்டா ரூட்னா then alpha minus I beta is also a root. அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்? ஆல்பா பிளஸ் ஐ பீட்டா ரூட்னா ஆல்பா மைனஸ் ஐ பீட்டாவும் அதனுடைய கான்ஜுகேட், காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய கான்ஜுகேட் என்ன? எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா இதனுடைய கான்ஜுகேட் வந்து எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஹோல் பார்னு சொல்லுவோம். பட் இதுக்கு என்ன மீனிங்? எக்ஸ் மைனஸ் ஐஒய், அதுக்கு மைனஸ் இருக்கு. ஸோ ஆல்பா பிளஸ் ஐ பீட்டா ரூட்டா இருந்தா ஆல்பா மைனஸ் ஐ பீட்டா, அதாவது ஆல்பா பிளஸ் ஐ பீட்டானுடைய கான்ஜுகேட் அதுவுமே ஒரு ஈக்குவேஷனுக்கு வந்து ரூட்டா இருக்கும். அதுதான் வந்து காம்ப்ளெக்ஸினுடைய ப்ராப்பர்ட்டி. ஓகே. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த ஒரு ரூட் இருக்குன்னு சொல்லிடுவான், நீங்களே என்ன செய்யணும்? அதுக்கு இன்னொரு ரூட் இதுன்னு எடுத்துக்கணும். எடுத்துட்டு நீங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அடுத்தது செகண்ட் ஒன். செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, இப்போ ஆல்பா பிளஸ் ரூட் பீட்டா, இது வந்து இரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம் ரூட் பீட்டான்றதுலாம். ஓகே. சப்போஸ் இஃப் ஆல்பா பிளஸ் root beta is a root of an equation. Okay. Then similarly இங்க எப்படி காம்ப்ளெக்ஸோ அதே போல ஆல்பா மைனஸ் ரூட் பீட்டா, ஓகே, இது வந்து is also a root of this equation. Okay. So இது வந்து another property. ஓகே. இது வெரி வெரி சிம்பிள். அதாவது காம்ப்ளெக்ஸ்ல என்ன ப்ராப்பர்ட்டி அதே போல இரேஷனலுக்கு, அந்த இரேஷனல் நம்பருக்கு மட்டும் நம்ம சைனை சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட், சப்போஸ் இது மாதிரி இருந்ததுன்னா நீங்க என்ன செய்வீங்க? தேர்ட் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன் என்ன சொல்ல வரேன்னா, ஓகே, ரூட் ஆல்பா பிளஸ் ரூட் பீட்டா ரெண்டுமே வந்து இரேஷனல். ஓகே. இஃப் root alpha plus root beta is a root of an equation, then ஓகே, இப்போ என்னன்னா இதனுடைய ஆல் பாசிபிலிட்டிஸையும் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. இதுக்கு ஒரு தடவை மைனஸ் பண்ணணும், அதுக்கு இதுக்கு ஒரு தடவை. ஸோ தேர்ஃபோர் நமக்கு என்னென்ன ரூட்ஸ் வருதுன்னு பாருங்க. ரூட் ஆல்பா மைனஸ் ரூட் பீட்டா ஒரு ரூட்டு, அதுக்கப்புறம் மைனஸ் ரூட் ஆல்பா பிளஸ் ரூட் பீட்டா ஒரு ரூட்டு, இதுக்கு ஒரு மைனஸ் சேர்த்துட்டோம், இதை பிளஸ் வச்சுட்டு அடுத்து ரெண்டுத்துலயுமே மைனஸ் சேர்த்துறோம். மைனஸ் ரூட் ஆல்பா மைனஸ் ரூட் பீட்டா இது. அப்ப என்னன்னா இந்த ஒரு ரூட் கொடுத்துட்டாவே நமக்கு ரிமைனிங் 3 ரூட்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு மீனிங். பாருங்க, இதுக்கு ஒரு தடவை மைனஸ் மாத்துறேன், அதுக்கப்புறம் இதை பிளஸ் வச்சுட்டு இதை மைனஸ் மாத்துறோம், அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்குமே மைனஸ் மாத்துறோம். ஓகேங்களா? அப்போ இது ஒரு ரூட், இது ஒரு ரூட், இது ஒரு மொத்தம் ஒரு ரூட் கொடுத்தாவே நமக்கு 4 ரூட் தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது 4மே ரூட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துருங்க. இதெல்லாம் இதை யூஸ் பண்ணீங்கன்னா ஈக்குவேஷன்ஸை ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த் ஒன்.
ஓகே, ஆல்பா பிளஸ் ஐ இல்லைன்னா ரூட் ஆல்பா ஐ பீட்டான்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இது வந்து ஒரு ரூட். இஃப் ரூட் ஆல்பா பிளஸ் ஐ பீட்டா இஸ் a root, then what are the possibilities? First in the conjugate, so root alpha minus I beta இது ஒரு ரூட்டா இருக்கும். அதுக்கடுத்து ரூட்ல இருந்தாவே நம்ம இதுக்கும் மைனஸ் எடுத்துக்கலாம்னு சொன்னேன். அப்ப மைனஸ் ரூட் ஆல்பா பிளஸ் ஐ பீட்டா ஒரு ரூட்டா இருக்கும். இதை அப்படியே வச்சுக்கிட்டு இதுக்கு மைனஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்குமே மைனஸ் போறது, மைனஸ் ரூட் ஆல்பா மைனஸ் ஐ பீட்டா, இது ரெண்டு. அப்போ இது கொடுத்திருந்தாலும் 4 ரூட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணும். ஓகே, ஸோ இதோட நான் இந்த வீடியோ லெக்சரை ஸ்டாப் பண்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ லெக்சர்ல நான் வந்து ப்ரெசென்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன்ஸையும் அண்ட் அதுக்கான ரூட்ஸையும் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு வீடியோஸ், லெக்சர் வீடியோஸ். ஓகே, தேங்க்யூ.